மக்களவை இரண்டாவது நாளாக முடங்கியுள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கிய நிலையில் நேற்றும் மக்களவை, மாநிலங்களவை முடங்கியது. தற்பொழுது இரண்டாவது நாளாக இன்றும் மக்களவை முடங்கியிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் என்னென்ன விவகாரம் தொடர்பாக அமளியில் ஈடுபடுகிறார்கள்? அது தொடர்பான தகவலை சொல்லுங்க. வணக்கம். மக்களவை நேற்று தினத்தில் மழைக்கால கூட்டத்தொடர் என்பது தொடங்கியிருந்தது. நேற்றைய தினத்தில் அது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக மக்களவையில் ஏற்கனவே அவர்கள் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தர்ணாவில் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே மேகதாது விவகாரத்தை கையில் எடுத்து திமுக எம்பிக்கள் தர்ணாவில் ஈடுபட்டார்கள். அதே போல காங்கிரஸை பொறுத்த வரைக்குமே நீட் தேர்வு உள்ளிட்ட அந்த தேசிய தேர்வு முகமை அவர்களுடைய அந்த தோல்வியை வலியுறுத்தி அதில் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்பதையெல்லாம் வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். சபாநாயகரை இருக்கையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அதே போல இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே அதே நீட் தேர்வு உள்ளிட்ட விவசாயிகள் பிரச்சனை உள்ளிட்டவைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக இன்றைக்கு நண்பகல் 12 மணி வரைக்கும் மக்களவை ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் அறிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்குமே பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர்கள் தொடர்ச்சியாக கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக நீட் விவகாரமாக இருக்கட்டும், அதே போல தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே திமுகவை பொறுத்த வரைக்குமே அவர்கள் மேகதாது விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வு உள்ளிட்ட பல பிரச்சனைகளை அவர்கள் கையில் எடுத்து தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். தங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும், இந்த விஷயங்களை விவாதிக்க வேண்டும், நீட் தேர்வு, அந்த தேர்வுத்தாள் வெளியானது உள்ளிட்டவைகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக அவர்கள் கோரிக்கை வைக்கக்கூடிய சூழ்நிலையில் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு அவர்கள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக இன்றைக்கு மக்களவை பகல் 12 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே நாடாளுமன்ற அந்த குளிர்கால கூட்டத்தொடர் என்பது நேற்றைய தினத்தில் 2 முறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்றைக்கு முதற்கட்டமாக இரண்டாவது நாளாகவும் முடங்கியிருப்பது என்பது ஏற்கனவே பாஜகவினர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் நாட்டின் எதிர்க்காக செயல்படுகிறார்கள், திட்டங்களை செயல்படுத்த விடுவதில்லை, அதே நேரத்தில் ஆரோக்கியமான விவாதத்தை அவர்கள் முன்னெடுப்பது இல்லை என்பதையெல்லாம் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது எதிர்க்கட்சிகள் இரண்டாவது நாளாக இந்த நாடாளுமன்றத்தை முடக்கியிருக்கிறார்கள். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.